எவ்வளோ பெரிய ஃப்ளைட், எவ்வளோ சீட் வச்சிருக்காங்க பாருங்களேன். ஏடி கம்மனு உட்காரணும் டி, அங்கிட்டு இங்கிட்டு அசையக்கூடாது, அப்புறம் ஃப்ளைட் அசைஞ்சு கீழே விழுந்துருட்டி. எம்மா, என் வாழ்க்கையில நான் இவ்வளோ பெரிய ஃப்ளைட் பார்த்ததே இல்லை. என்னம்மா அழகா இருக்கு, ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கே. ஏடி எனக்கு ஜன்னல் வழியா விட்டுருங்க டி, ஆசையா இருக்கு டி, ஜன்னல் வழியா நான் போய் பார்க்கணும் டி எல்லாத்தையும். ஏடி இங்க மழைலாம் பெய்யுமாமே, வீடெல்லாம் கட்டியிருக்குமோ, மழை, அந்த தண்ணி, அந்த குளம், அந்த மீன், எல்லாத்தையும் பார்க்கணும் டி நானே. இதை கொஞ்சம் கம்மன் இருக்கீங்களா? இதை நம்மளா பார்த்து உட்கார இடம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு டிக்கெட்ல எங்கெங்க இருக்கோ அங்கதான் போய் உட்காரணும், புரியுதா? இது ஒன்றும் பஸ் கிடையாது. நான் போய் அங்கே போய் உட்காரேன், நான் போய் இங்கே போய் உட்காரன்னு சொல்றதுக்கு. என்னத்த உங்க சீட்ல உங்களுக்கு என்ன டிக்கெட் கொடுத்துருக்காங்க, நீங்க அங்கதான் உட்காரணும். அவங்கவுங்க சீட்ல தான் அவங்கவுங்க உட்காரணும். யாருக்கு லக்கு வருதோ அவங்க தான் ஜன்னல் பக்கமா உட்காரணும், புரியுதாங்கத்த? எனக்கு தெரியும் யார் யார் எந்த சீட்டுன்னு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு போட்டிருப்பாங்க பாருங்க. அந்தந்த சீட்ல போய் அவங்கவுங்க உட்காந்துக்க வேண்டியதுதான். யாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறவங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க வருவாங்க. அப்படி டவுட்டா இருந்தா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். முதல்ல அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு வழியை பாருங்க, இல்லாட்டி இடம் கிடைக்காம போயிடும். எம்மா நான் போய் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகிறேன், அப்புறமா என்னை பார்த்து நீங்களும் போய் செட்டில் ஆகுங்க, புரியுதா? நான் போய் கடைசி சீட் தான் எனக்கு அந்த லக்கு கிடைச்சிருக்கு. சரி நான் போய் கடைசி சீட்ல உட்காந்துக்கிறேன். நீங்களாம் போய் அவங்க வீட்டில் அவங்க சீட்ல போய் உட்காந்துக்கோங்க, புரியுதோ? ஏய் இளிச்சி, நானும் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறேன். எனக்கும் பக்கத்துல தான் போட்டிருக்க சீட்டு. ஏத்தை இன்னும் என்ன ஃப்ளைட் கிளம்பவே இல்லை? என்ன மாமா இவ்வளோ நேரமாவது? அடடா என்ன காத்து! ஏசியில் கூட அப்படி வராதுங்க தே, அவ்வளோ நல்ல காத்து. இப்போ சுவிட்சர்லாண்டு போகிறோம் நம்ம. எவ்வளோ மணி நேரம் ஜேர்னியாமா? ஏத்தை எவ்வளோ மணி நேரம் ஜேர்னி தெரியுமா? 9 மணி நேரம் ஜேர்னி. 9 மணி நேரம் நீங்கள் உட்காந்துக்குவீங்களோ? பத்திரமா உட்காந்துக்கோங்க தே. மம்மி எனக்கு பசிக்குது மம்மி. மம்மி எனக்கு பசிக்குது மம்மி. மம்மி ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க மம்மி. எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்க மம்மி. மம்மி சீக்கிரமா கொடுங்க மம்மி, எனக்கு பசிக்குது மம்மி. ஏ டோரா, உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், பொறு. ஃப்ளைட்டு கிளம்பட்டும், அப்பதான் தர முடியும். இல்லாட்டி இந்த ஃப்ளைட் ஓட்டுறவங்க தான் பேசுவாங்க. கம்முன்னு இரு. மம்மி ஃப்ளைட் எடுக்கிற வரைக்கும் என்னால பசியா இருக்க முடியாது மம்மி. எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது கொடுங்க மம்மி. சரி டோரா, நீ கேட்கவா போற? சரி இரு எடுத்துறேன். ஒரு ரவுண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிடலாம். செகண்ட் ரவுண்ட் வரும்போது பசியா இருக்கும்ல, அப்ப நம்ம ஃப்ளைட்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம், சரியா? இதோ கொண்டு வந்துட்டேன் ஸ்நாக்ஸ். எல்லாரும் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாரும் எடுத்துக்கலாம். எடுத்து ஜாலியா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான், கொண்டு வந்தது என் கடமை, சாப்பிட்றது உங்களோட கடமை. இந்தா டோரா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ. எடுத்து ஜாலியா சாப்பிடு, சரியா? மம்மி இவ்ளோ ஸ்நாக்ஸா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நானே சாப்பிடுறேன் மம்மி. மம்மி எனக்கு தண்ணி வேணும் மம்மி. வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்களா மம்மி? டோரா, வாட்டர் பாட்டில் என்ன எல்லாமே கொண்டு வந்தாச்சு. வேணா எடுத்து சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா, நான் தூங்கணும். தூங்கி எந்திரிக்கணும், அங்கே போய் சுற்றி பார்க்கணும் இல்லையா? சுவிட்சர்லாந்து போகிறோம். எவ்வளோ ஜாலியாக இருக்கு தெரியுமா? கம்மன் இரு. ஏடி நெட்டவலி, என்னடி பஸ் ஸ்டாண்ட்ல விக்கிற மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன்ல விக்கிற மாதிரி இப்படி கொண்டு வந்திருக்கிற? இது யாராவது பார்த்தா நம்ம என்ன நினைப்பாங்க? ஏதாச்சும் ஒரு கூறு இருக்கா உனக்கு? இவ்வளோ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கிற பரப்பி, எடுத்துட்டு உள்ள வைட்டி. சும்மா கத்த வச்சுட்டு இருக்கிறது வர்ற இடத்துல எல்லாம் இப்படியே பண்ணிட்டு நீயே. என்ன பிபி ஏத்து, சுகர் ஏத்து, எல்லாமே ஏத்து நீ தாட்டி. எடுத்துட்டு உள்ள வைட்டி, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க டி. எத்தை உங்களுக்கு குறை சொல்லாம இருக்க முடியாது. நீ நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எல்லாமே உங்களுக்கு குறையாதான் தெரியும். என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. சரி நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜர்னி. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, அவங்க சீட்ல எல்லாரும் நல்லா உட்காந்துருக்கீங்க. சரி, உங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க அதை சாப்பிட்டு சந்தோஷமா ஜர்னியை ஆரம்பிக்கலாம். ஹலோ, வெல்கம். என் பேரு தான் நெட்டவலி. உங்க பேர் என்ன? என் பேரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஏரோசிஸ்ல இங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதும் தண்ணி கொடுக்கறதும் என்னோட வேலை. ஓ அப்படியா? அப்போ எடுபடி செய்யற வேலைன்னு சொல்லுங்க. சரி. இப்போ என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க? எங்க லஞ்சவே காணும். சரி, எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பசிக்குது. சரி, எவ்வளோ நேரம் ஜேர்னி ஆகும்? எவ்வளோ நேரத்தில் இந்த ஃப்ளைட் கீழே இறங்கும்? நாங்கள் வானத்திலேயே பறந்துட்டு இருக்கிறதுனால என்னமோ மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப சிலிர்க்குது, வலிக்குது. கொஞ்சம் எங்களுக்கு கை காலெல்லாம் அமுத்தி விடுவீங்களா நீங்கள்?
ஏன்னா ஏன்னா சாப்பாடு கொண்டு வரதும் தண்ணி கொண்டு வரதும் உங்கள் வேலை. எங்களுக்கு அப்படியே கை காலை கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க எடுபடி செய்யற வேலை கிடையாது. இங்க நாங்க தான் பெரிய வேலை செய்றோம். எங்களை மதிக்கிறவங்கள நாங்க மதிப்போம், எங்களை மிதிக்கிறவங்கள நாங்களும் மிதிப்போம். சரிங்க, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தட்டை கழுவாதீங்க, அப்படியே வச்சிருங்க, நாங்களே எடுத்துக்குவோம். புரியுதா? சரிங்க, இதுல இருக்கிற ஃபுட்டு எல்லாருக்குமே நாங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பாட்டில் தண்ணி தாங்க, ஒரு பாட்டில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். புரியுதாங்க? எம்மா என்ன மாதிரி பொண்ணு மிதிக்கிறேங்கிற? ஐயோ, நம்ம ஒரு ஃப்ளைட்டில் வேறு இருக்கிறோம். கம்முன்னு வாய் வச்சுட்டு கம்முன்னு வரணும். எங்கள் அத்தை சொன்ன மாதிரி தான் இருக்குது எல்லாமே. சரி, இந்த ஸ்நாக்ஸு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பேசாமல் ஜேர்னி பண்ண வேண்டியதான். அடுத்து சுவிட்சர்லாண்டில் போய் இறங்கணும். எம்மா, சுவிட்சர்லாண்டு போகிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துடும் போல இருக்கு இவங்கிட்டலாம். சரி சரி. ஹலோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். அடுத்து எங்கே சந்திக்க போகிறோம் தெரியுமா? ஸ்விஸ்ஸில் சந்திக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.